இங்க மீனா என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய அத்தைக்காக சாப்பாடு சமைச்சு எடுத்துட்டு போற வழியில தான், எங்க வயசான ஒரு அம்மா மயங்கி கிடக்குறாங்க அப்படின்றதுக்காக, அவங்களுக்கு கொண்டு போன சாப்பாட்ட எல்லாமே குடுத்துர்றாங்க. பிறகு அங்க இருக்க பார்வதிக்கும், விஜயாவுக்கும் கடையில பிரியாணி வாங்கிட்டு போய் குடுக்க, இது வந்து விஜயாவுக்கு ஒத்துக்கவே மாட்டுது. வீட்டுக்கு வந்து இங்க செரிக்காமவே ஒரு டென்ஷன்லயே உட்கார்ந்துருக்காங்க. அப்பதான் அண்ணாமலை கேட்குறாங்க, "மீனா உனக்காக இவ்வளவு வீட்ல சமைச்சு எல்லாமே கொண்டு வந்தா. அத விட்டுட்டு பிரியாணி எதுக்கு வாங்கி சாப்பிட்டேன்னு?" சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பிறகு தான் எங்க விஜயாவுக்கே தெரிய வருது. "என்னடி இவர் சொல்றதெல்லாம் உண்மையா? எங்களுக்காக சமைச்சு தான் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்றாரு. பின்ன எங்களுக்கு சமைச்சுட்டு எடுத்துட்டு வந்த சாப்பாடு எங்கடி? அப்புறம் எதுக்கு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டதும் அண்ணாமலைக்கும் புரியல. அதே நேரம் பக்கத்துல நிக்கிற முத்துவுக்கும் புரியல. ஆச்சரியத்தோட மீனாவ பார்க்க, "என்ன மீனா? என்னாச்சு? சொல்லு" அப்படின்னு கேட்குறாங்க. "அது ஒண்ணும் இல்லைங்க. வர வழியில வயசான 2 பேர் படுத்திருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப பசி, மயக்கம். அதனால தான் நான் அவங்களுக்கு அந்த சாப்பாட்ட குடுத்தேன். சாப்பாடு காலியாயிடுச்சு. வேற வழி இல்லாம தான் அத்தைக்கும், பார்வதி ஆண்டிக்கும் நான் சாப்பாடு கடையில வாங்கிட்டு போனேன்னு சொல்ல." "ஏண்டி இது உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? கடையில வாங்கி சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்காதுன்னு உனக்கு ஏற்கனவே தெரியும்ல? ஏற்கனவே ஒரு தடவ பிரியாணி சாப்பிட்டு தானே என் உடம்பே இந்த மாதிரி ஆனுச்சு. திரும்பவும் எதுக்குடி கடையிலேருந்து பிரியாணி வாங்கிட்டு வந்து குடுத்த? என்னைய காலி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்காக தானே இப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு" சொல்லி பேசும்போது, அண்ணாமலை சொல்றாங்க எங்க விஜயா கிட்ட, "அவ வயசானவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு வந்திருக்கான். அத நினைச்சு சந்தோஷப்படாம, பாராட்டாம இப்ப கூட அவகிட்ட இப்படி எரிஞ்சு விழறியேன்னு" சொல்லும்போது, "ஆமா உங்களுக்கு என்ன தெரியும்? சாப்பிட்டது நான் தானேன்னு" சொல்ல, அதுக்கு உடனே அண்ணாமலை கேட்குறாங்க, "ஆமா, இங்க மீனா தான் வாங்கிட்டு வந்து குடுத்தானா? நீயும் பல்ல இளிச்சிட்டு சாப்பிட்டுருவியா? ஏன் பிரியாணின்னு உனக்கு ஒத்துக்காதுன்னு உனக்கே தெரியும்ல? அப்படி இருக்கப்போ நீ தானே சாப்பிடாம இருந்திருக்கணும். அத விட்டுட்டு இங்க நம்ம மீனாவ உன்னோட வாயில கஷ்டப்பட்டு திணிச்சு விட்டா?" "இல்ல இல்ல" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "பசி மயக்கம் நானும் சாப்பிட்டுட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. "ஏன் உன்னால கொஞ்ச நேரத்துல ஏதாவது ரெடி பண்ணி சமைச்சு சாப்பிட கூட முடியாதான்னு?" சொல்லி அண்ணாமலை திட்ட, "மீனா நீ நல்ல விஷயம் தாம்மா பண்ணியிருக்க. உன்னுடைய நல்ல மனசுக்கும் முத்துவோட நல்ல மனசுக்கும் உங்களுக்கு என்னைக்குமே நல்லது தான் நடக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு எங்க அண்ணாமலை உள்ள போக, "இங்க வா மீனா, நீ நல்லது தானே பண்ணியிருக்க. மத்தவங்க என்ன பேசினாலும் அதை நீ காதுல வாங்கிக்கணுன்ற அவசியம் இல்ல. நீ வா மீனா" அப்படின்னு சொல்லி எங்க மீனாவ உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க முத்து. "பாத்தீங்களா ஆண்டி, இந்த மீனாவுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தும் உங்கள பழி வாங்குறதுக்காக எப்படி பிரியாணியா வாங்கியாந்து குடுத்துருக்காங்க பாருங்கன்னு" சொல்லும்போது, "ஆமா, ஆமா ரோகிணி, இந்த மீனா கிட்ட நான் சாப்பாடு கேட்டேன்ல, அந்த ஒரு காரணத்துக்காக தான் இப்படியெல்லாம் செஞ்சிருக்கா. இவகிட்ட இனி சாப்பாடே நான் கேட்கக்கூடாது போல. அதுக்காக தான் இந்த மாதிரி செஞ்சிருக்கான்னு" சொல்லும்போதும், "பார்த்து ஆண்டி, கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்கன்னு" நல்லா ஏத்தி விட்டுட்டு போறாங்க. எங்க விஜயாவும் பயங்கர கோவத்துல இருந்துட்டு இருக்கப்ப தான் இங்க அண்ணாமலைக்கு ஒரு முக்கியமான ஃபோன் வருது. "ஐயோ என்னாச்சு பரசு?" அப்படின்னு சொல்லி பதறி துடிக்கிறாங்க. "நீ உடனே வாப்பா" அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஃபோனை வச்சுறாங்க. உடனே முத்துவ கூப்பிடுறாங்க. "என்னப்பா என்னாச்சுன்னு?" சொல்லி கேட்கும்போது, "பரசுக்கு ஏதோ ரொம்ப உடம்புக்கு முடியலையாம். ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்கதா சொல்றான். நீ வா நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். அப்படியே அவனை கொண்டு போய் வீட்லயும் விட்டுட்டு வந்துடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வேற சொன்னான். இருந்தாலும் என் மனசு கேட்க மாட்டேதுப்பான்னு" சொல்லும்போது, "ஆமா, பரசங்கள் ரொம்ப பாவம். தனியா வேற இருக்கார்ல. பொண்ணு வேற கல்யாணம் பண்ணி குடுத்துருக்காங்க. இப்ப இந்த நேரத்துல அவர பாத்துக்கிறதுக்கு கூட ஆள் இல்லையே. ஏற்கனவே அவங்க மனைவிக்கு இப்பதான் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. பாவம் இல்லப்பா அவங்க. சரி வாங்க போகலான்னு" சொல்லி கூட்டிட்டு போறாங்க. "என்னங்க போய் பார்த்துட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க" அப்படின்னு மீனா சொன்னதுமே, "சரி மீனா, நான் ஃபோன் பண்றேன்னு" அவங்களும் போக, இங்க விஜயா எதுவுமே பேசாம அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க. இங்க இருந்து வேகமாவே வெளியில போறாங்க. முத்துவும் அவங்க அப்பா அண்ணாமலையும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தா அங்க அட்மிட் பண்ணியிருக்காங்க. "என்னாச்சு? என்னாச்சு பரசு? திடீர்னு என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என்னன்னு தெரியல. ப்ரெஷர் அதிகமாயிடுச்சு, மயக்கம் வந்துடுச்சு. அதனால எனக்கு ரொம்ப பயமும் வந்துடுச்சுப்பா" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன சரியான நேரத்துல சாப்பிட்றியா இல்லையா? என்ன டென்ஷன் உனக்கு?" அப்படின்னு கேட்குறாங்க. இங்க உடனே அதுக்கு பரசுமும், "டென்ஷனாப்பா இல்ல. எனக்கும் 2, 3 இடத்துல கடன்லாம் இருக்கு. அந்த கடனை வேற அடைக்கணும். பொண்ணுக்கு இப்பதான் கல்யாணத்த பண்ணி வச்சிருக்கேன். பொண்ணு கல்யாணம் முடிஞ்சிருக்கு. வீட்ல இப்போ மனைவியோட ஆப்ரேஷன் வேற முடிஞ்சிருக்கு. இப்படி ஏகப்பட்ட டென்ஷன்ல இருந்துட்டு இருந்த நேரத்துல தான் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுப்பா" அப்படின்னு சொல்றாங்க. "நான் வேற ரொம்ப பதறி போயிட்டேன் தெரியுமா" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்ல, "எனக்கு தனியா இருந்ததுனால ரொம்ப பயம். அதுவும் இல்லாம மனைவி வரேன்னு தான் சொன்னாங்க. நான் தான் வேண்டாம் நீ வீட்லயே இருமா அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் ஹாஸ்பிட்டல் கிளம்பி வந்துட்டேன். இங்க வந்தா 1008 டெஸ்ட் எடுக்க சொல்றாங்க" அப்படின்னு சொல்றாங்க. "பரவாயில்ல அங்கிள், இங்க எடுக்க சொன்னா எடுத்து தானே ஆகணும். நம்ம உடம்பு தானே நமக்கு ரொம்ப முக்கியம். நீங்க பேசிக்கிட்டு இருங்க. நான் போய் டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் வந்துட்டான்னு பார்த்துட்டு வரேன்னு" சொல்லி முத்து போறாங்க. முத்து போயிட்டு அங்க டாக்டரை பார்த்துட்டு அவங்க கிட்டேருந்து அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் வாங்கிக்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்து இங்கே பரசுகிட்டையும் கொடுக்குறாங்க. "ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இனிமேல் நீங்கள் சாப்பிடணும். கரெக்டான நேரத்துக்கு டேப்லெட்லாம் போட்டுக்கணும். அது ரொம்ப முக்கியம்" அப்படின்னு சொல்லும்போது, "எங்கப்பா இருக்கிற கவலையிலேயே நான் அங்கே இங்கேயும் அலையிற அலைச்சல்லையும் என்னால் அதெல்லாம் யோசிக்க கூட முடியல. மனைவியும் இப்படி இருக்கிறதுனால அவங்களுக்கு மாத்திரை கொடுக்குறேனே தவிர என்னுடைய டேப்லெட்டை நான் எடுத்து போடுறதுக்கு கூட மறந்துடுறேன். அந்த அளவுக்கு வேலை வேலைன்னு ஓடிட்டே இருக்கேன்ப்பான்னு" சொல்ல, "வீட்டில் ஏதாவது ஒரு ஆள் போட்டுக்கலாம்ல. அப்படி யாராவது உங்களுக்கு உதவியாக இருக்கிற மாதிரி யாராவது இருந்தால் நீங்களும் கொஞ்சம் தைரியமாக இருப்பீங்களேன்னு" சொல்லும்போது, "இல்லைப்பா, அந்த அளவுக்கு பணம்லாம் என்கிட்ட
இப்போ இல்லையேப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். முத்து சொல்கிறாங்க, நானே ஏதாவது பார்த்து ஏற்பாடு பண்ணுறேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு எங்கள் பரசுக்கிட்ட சொன்னேன். சரி வாங்கப்பா நம்ம அங்கிளை கொண்டு வீட்டில் விட்டுட்டு வரலான்னு சொல்லி எங்கள் பரசுவை கூட்டிகிட்டு கிளம்புறாங்க முத்துவும். முத்து பிறகு இங்கே அண்ணாமலை 2 பேருமே அவங்க வீட்டுக்கு போக பரசுவை கொண்டு வீட்டில் விட்டுட்டு இங்கே வந்து கொண்டு போய் விடுறாங்க. கொண்டு போய் விட்டுட்டு அங்கே வந்து முத்துவும் அண்ணாமலையும் விட்டுட்டு கொஞ்சம் நேரம் இருந்து பேசிட்டு அதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கும் கிளம்பி வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனேயே இங்கே விஜய் கேட்குறாங்க, என்னங்க என்னாச்சவ இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வேற என்ன இந்த வயசானாலே வர ஒரு பிரச்சனை தான், அதான் அவனுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன பிரச்சனை, அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான், ஒரு பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு, வேற என்ன பிரச்சனை, 2 பேரும் தனியாக இருக்காங்க, எந்த கவலையும் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் உனக்கு எல்லாரும் இருக்கும்போது கவலை, அவனுக்கு யாருமே இல்லைன்ற கவலை, இருக்கிறவங்களுக்கு ஒரு கவலை, இல்லாதவங்களுக்கு பல கவலை அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க அண்ணாமலையும். இதை கேட்டதுக்கப்புறம் எதுவுமே பேசாமல் அமைதியாக உட்காந்துருக்காங்க விஜயாவும். அதுக்கு பிறகு இங்கே முத்து வந்துட்டு, சரிப்பா நானும் சவாரி இருக்க கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்ப, மீனா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கூப்பிடுறாங்க. என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வர, ஒன்றும் இல்லை மீனா நீ போய் வேலையை பாருன்னு சொல்லும்போது, இல்லைங்க ஏதோ சொல்லணும்னு கூப்பிட்டீங்க, எதுவுமே சொல்லாமல் அனுப்பி விடுறீங்களேன்னு சொல்ல, இல்லை மீனா நீ போ நான் உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னவா இருக்குன்னு தெரியாமல் எங்கள் விஜயா ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகி உட்காந்துருக்காங்க. ஏதோ சொல்ல கூப்பிட்டான், நம்ம இருக்கோன்றதுக்காக எதையுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக வெளியில் கிளம்பி போயிட்டானே அப்படின்னு நினச்சிட்டு இங்கே எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கு பிறகு இங்கே மீனாவுக்கு முத்து கால் பண்ணுறாங்க. என்னங்க எதுக்காகங்க ஃபோன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்கள் விஷயத்த சொல்கிறாங்க. பரவாயில்லைங்க நீங்கள் இப்படி ஒரு விஷயத்தை யோசிச்சதுன்னு எனக்கு சொல்லும்போது உண்மையிலேயே சந்தோஷமாக தான் இருக்குது. அவரும் பாவம் தானே, அவருக்காக நம்ம பண்ணுற ஒரு விஷயம் அவருக்கு உதவியாக இருக்குன்னா நம்ம செய்ய வேண்டியதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க முத்துக்கிட்ட மீனாவும். சரி மீனா இதை சொல்கிறதுக்கு தான் கூப்பிட்டேன், அம்மா வேற ஹாலில் உட்காந்துருந்தாங்களா, அப்புறம் எந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா இன்னும் தாம் தும்னு குதிக்கவும் ஆரம்பிச்சிருவாங்க, எதுக்கு, அதனால தான் மீனா நானும் சொல்லலைன்னு எங்கள் முத்து வந்துட்டு மீனாட்ட ஃபோன் பேசி வச்சுட்டு அதுக்கப்புறம் கார் எடுத்துகிட்டு போய்ட்றாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு எங்கள் வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வந்த கையோட எங்கள் அண்ணாமலைகிட்டையும் விஷயத்த சொல்கிறாங்க. நான் கூட இதை பற்றி யோசிக்கல, ஆனால் முத்து அப்படின்ற மாதிரி முத்துவை பார்க்க, ஆமாம் இதை பற்றி எதுக்கும் மீனா கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா, ஏன்னா ஏற்கனவே நீங்கள் ரூமில் மாடியில் ரூம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, இந்த நேரத்தில் இந்த செலவெல்லாம் தேவையாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, பரவாயில்ல இருக்கட்டும்ப்பா, அவருக்கு நான் ஒரு பையன் மாதிரி இருந்தே இதை செய்கிறேனே, அவர் பாவம் தானே அப்படின்ற மாதிரி சொல்ல, பரவாயில்லப்பா முத்து நீயாவது யோசிச்சியே, அந்த மனசாவது உங்ககிட்ட இருக்குது, அதை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷம் தானே எங்கள் அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் பரசு வீட்டில் இருக்கப்போ தான் பரசுவை பார்க்க தரத்துக்காக எங்கள் முத்து ஏற்பாடு பண்ண நர்ஸ் வந்துட்டு வராங்க. யார் மணி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி உங்கள் அட்ரஸ் கொடுத்து என்னை வந்து கவனிச்சுக்க சொன்னாங்க, மாதம் மாதம் பேமெண்ட் கொடுத்துறேன்னு வேற சொன்னாங்க, கொஞ்சம் உங்கள் உடம்பு சரியாகிற வரைக்கும் தாயா, அது வரைக்கும் நான் இங்கே இருந்து உங்கள் 2 பேரையுமே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பரசு வந்துட்டு, யார் இப்படி சொன்னது, நான் எதுவும் சொல்லலேன்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஹாஸ்பிட்டலில் இன்ஃபார்ம் பண்ணாங்க, மற்றபடி யார் என்னெல்லாம் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உள்ளே வராங்க. யாராக இருக்கும், சரி நம்ம அண்ணாமலைக்கு கால் பண்ணி கேட்போம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலைக்கு கால் பண்ண, ஆமாம் பரசு இங்கே என்கிட்ட கூட முத்து சொல்லலை, உன்னோட நல்லதுக்காக முத்து தான் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணியிருக்கான், உனக்கும் உங்கள் ஒய்ஃபுக்கும் உடம்பு முடியாமல் இருக்குல்ல, இந்த மாதிரி நேரத்தில் யார் பக்கத்தில் இருந்து கவனிச்சுக்க முடியும், அதனால தான் ஒரு நர்ஸை ஏற்பாடு பண்ணியிருக்கான், அவங்க உங்கள் கூட இருந்து பார்த்துப்பாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்ல, இல்லைப்பா நான் தான் சொன்னல பார்த்துக்கிற மாதிரி இருந்தால் நான் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணியிருப்பேனே, என்கிட்ட இப்போ கையில் காசு எதுவுமே இல்லையேன்னு சொல்கிறாங்க பரசு. இதை கேட்ட அண்ணாமலையும், அதெல்லாம் முத்துவே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டான், நீ எதுக்கும் கவலைப்படாத, என்ன மிஞ்சி போனால் ஒரு 2 மாதம் 3 மாதம் பார்த்துப்பாங்களா, அதுக்குள்ளே உன் உடம்பு ஓரளவு சரியாயிடும்ல, அது வரைக்கும் தானே, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோ, அதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உன்னை மாதிரி ஒரு ஃப்ரெண்டோ இல்லை உனக்கு கிடைச்ச பையன் மாதிரி எனக்கும் ஒரு பையன் இருந்திருந்தா அப்படின்ற மாதிரி சொல்ல வரும்போது, முத்துவும் உன்னுடைய பையன்தான், அவனை நீ உன் பையனாகவே நினச்சிக்கோன்னு சொல்ல, உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா, முத்துவை நான் வீட்டுக்கு வர சொன்னேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபோனை வச்சுறாங்க. முத்துவுக்கு ஃபோன் பண்ணி அண்ணாமலை விஷயத்த சொல்கிறாங்க. பரவாயில்லையப்பா ஹாஸ்பிட்டலில் போய் பேசிட்டு வந்தேன், அவங்களும் உடனே அனுப்பி வச்சுட்டாங்களே, ரொம்ப நல்ல ஹாஸ்பிட்டல் தான் அப்படின்னு எங்கள் முத்துவும் பேசிட்டு ஃபோனை வச்சது மட்டும் இல்லாமல் பரசுவை பார்க்குறதுக்காக இங்கே வந்து அவங்க வீட்டுக்கும் போகிறாங்க. முத்து வந்து அவங்க வீட்டுக்கு போனதுமே, வாப்பா முத்து என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலையேப்பா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அங்கிள் உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் வேண்டாம் தான் சொல்லுவீங்க, அதனால தான் நான் சொல்லாமலே செஞ்சுட்டேன், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, அவங்க வந்து உங்கள் 2 பேரையுமே கவனிச்சுப்பாங்கன்னு இங்கே பரசுவையும் பரசுவோட மனைவியை பார்த்து முத்து வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் உள்ளே இருக்க நர்ஸ் வந்துட்டு வெளியில் வரேன், இவங்களை
நம்ம அன்னைக்கு அவங்க வீட்டில் பார்த்தோமே, கிறிஷோட பாட்டி வீட்டில் இருந்தாங்கல்ல, அவங்கள மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு வந்திருந்த நர்ஸும் வந்துட்டு, ஆமா அன்னைக்கு நானும் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அன்னைக்கு நாங்கள் கிறிஷை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வந்தப்ப அங்கே அந்த கிறிஷோட பாட்டியை பார்த்துக்கிறதுக்காக இருந்த நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் அது நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ உடம்பு சரியாயிடுச்சா? நான் வேறு ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு நர்ஸ் தேவைப்படுது இவங்கள பார்த்துக்கிறதுக்குன்னு சொன்னேன். உங்களை அனுப்பி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு டியூட்டியே இப்போ இந்த பக்கம் போட்டிருக்காங்க. அதனால் நானும் சரின்னு இவங்கள பார்த்துக்கிறதுக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்கும்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு நர்ஸு சொல்ல, அப்போ அவங்கள யார் பார்த்துப்பான்னு சொல்லுவாங்க. இல்லை இப்போ டியூட்டி மாற்றி போட்டிருக்கிறதுனால இப்போது அவங்க அந்த சைடு உள்ள மக்களுக்கு வந்துட்டு சேவை பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. அதனால் அவங்கள கவனிச்சுப்பாங்க. அதுக்கான ஏற்பாடையும் நானே சொல்லிட்டேன். அதனால் அவங்களே பார்த்துப்பாங்க. நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லும்போது, பரவாயில்ல நான் கூட ஒரு நிமிஷம் ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டேன். ஒருவேளை உங்களை நான் இங்கே கூட்டிகிட்டு வந்ததுனால அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடுமோன்னு நினச்சிட்டேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கப்ப பரசு கேட்குறாங்க, ஏப்பா உனக்கு இந்த நர்ஸ் தெரியுமா ஏற்கனவேன்னு சொல்லும்போது, கொஞ்சம் தெரியும் நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி எங்கள் பரசு சொல்லும்போது, பரசுக்கிட்ட எல்லாத்தையும் விவரங்களையும் சொல்லிட்டு வராங்க. சரி நீங்கள் இவங்களுக்கு சரியான நேரத்தில் மாத்திரை மருந்து கொடுக்க மறந்துடாதீங்க. இவருடைய வயசானதுனால எல்லாத்தையுமே மறந்து போயிடுறாரு. அதனால் 2 பேரையும் கொஞ்சம் சரியாக கவனிச்சுக்கோங்க. அதுக்கான எல்லா பேமெண்ட்டையும் நானே உங்களுக்கு கொடுத்துட்றேன்னு சொல்லும்போது, பரவாயில்ல சார் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு பிறகு அவங்க அங்கேருந்து கிளம்புற நேரத்தில் இங்கே பரசுக்கிட்டையும் சொல்லிவிட்டு நேராக கார் எடுக்கிறதுக்காக வர நர்ஸ் வந்துட்டு ஓடி வராங்க. என்ன என்ன வேணும், எதுவும் முக்கியமான விஷயமானு சொல்லி எங்கள் முத்து கேட்க, வந்த அந்த நர்ஸ் வந்துட்டு உடனே முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, ஆமாம் சார் ரொம்ப முக்கியமான விஷயந்தான். அன்னைக்கு நீங்கள் வந்திருந்தப்போ கிருஷை எங்கேயோ தங்கி வளர்க்க வைக்கிறேன், தங்கி படிக்க வைக்கிறேன்னு சொன்னாங்கள்ல, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் வரத்துக்கும் கொஞ்சம் நேரத்துக்கும் முன்னாடி வரையும் கிரிஷ் எங்கள் கூட தான் விளையாடிட்டு இருந்தான். அவன் வீட்டில் தான் உட்காந்து எழுதி படிச்சுட்டு இருந்தான். அவங்க எப்படி நீங்கள் வந்ததுக்காக அப்படி பொய் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு எங்கள் முத்து ரொம்ப ஆச்சரியமாகறாங்க. ஆமாம் சார் அப்படின்னு இங்கே வந்துட்டு நர்ஸும் சொல்ல, இதை கேட்ட முத்துவுக்கு அதிர்ச்சியை மேலே அதிர்ச்சியாக இருக்குது. சரி ஏன் இப்படி என்கிட்ட சொன்னாங்கன்னு எதுவுமே புரியலையே, அவங்க பொய் சொல்கிறதுக்கான அவசியம் என்ன இருக்குது? எப்பயுமே கிறிஷ் வந்துட்டு அவன் வீட்டில் தான் இருப்பான். ஆனால் கிறிஷை பார்க்க முடியாமல் வந்தது எனக்கும் மீனாவுக்கும் ரொம்ப வருத்தமாக தான் இருந்துச்சு. நாங்கள் வரோன்னு தெரிஞ்சிருக்குன்னா அப்போது அவங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். அப்படி தானே? அது யாரா இருக்குன்னு தெரியலையேன்னு நினச்சி ரொம்ப பதட்டப்படுறாங்க. ஆமாம் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். அன்னைக்கு அந்த அம்மா சொன்னாங்கல்ல, அவங்க பொண்ணு மூலமாக தான் நீங்கள் வந்துட்டு அவங்கள பார்த்துக்க வந்தீங்கன்னு. அப்போ நீங்கள் அவங்க பொண்ணுக்கிட்ட பேசியிருக்கீங்களா? அவங்க நம்பர் இருக்கான்னு சொல்லும்போது, இல்லையே அவங்க நேரில் தான் வந்து சொன்னாங்க. நேரில் வந்து தான் என்கிட்ட எல்லாத்தையுமே விவரமாக சொன்னாங்க. கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கணும். நீங்கள் பார்த்துக்கணுங்க. நான் வந்துட்டு உங்களுக்கு பேமெண்ட் தரேன்னு சொன்னாங்கன்னு சொல்லும்போது, எப்படி அவங்க உங்களை நேரில் வந்து பார்த்துக்க முடியும்? அவங்க தான் துபாயில் இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்ல, என்ன சார் சொல்கிறீங்க? அவங்க துபாயில இல்லையே, இங்கே தான் வெளியூரில் ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து என்னையும் பார்த்தாங்க. என்னையும் பார்த்தது மட்டும் இல்லாமல் எங்கள் கிருஷியும் பார்த்துட்டு தான் போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட முத்துவுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதானா? அப்போ அந்த அம்மா சொன்னது போல் அவங்க துபாயிலலாம் கிடையாதா, வெளியூரில் தான் இங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் சார் எனக்கு நல்லா தெரியும். அவங்க இங்கே தான் எங்கேயோ வேலை பார்த்துட்டு இருக்கதா கூட சொன்னாங்க. கிருஷியும் கிருஷோட பாட்டியும் அப்பப்போ வந்து பார்த்துட்டு வேற போவாங்களாம். இப்போது அவங்களால சரியாக வந்து பார்த்துக்க முடியல, கவனிச்சிக்க முடியலன்றதுக்காக தான் என்னை அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆனால் இந்த நேரம் பார்த்து எனக்கு இந்த பக்கம் டியூட்டி மாற்றி போட்டதுனால எனக்கு வேறு வழி இல்லை, அந்த ஊர் பக்கம் போகவும் முடியலை. அதனால தான் சார் நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் இவங்கள பார்த்துக்கிறதுக்கு வந்துட்டேன். இப்போது வேறு நர்ஸை தான் நாங்கள் அனுப்பி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட முத்துவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கூட தாமதிக்காமல் உடனே இங்கே கிருஷோட பாட்டியையும் கிருஷியையும் பார்க்குறதுக்காக நேராக அந்த ஊருக்கு வண்டியை திருப்புறாங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே வீடு பூட்டியிருக்கு. அக்கம் பக்கத்தில் விசாரித்தா அவங்க வீட்டில் இல்லை, இங்கே எங்கேயோ போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே முத்துவுக்கு எதுவுமே புரியலை. உடனே நர்ஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் வீட்டில் யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு நர்ஸு சொல்கிறாங்க, ஆமாம் சார் இப்போ தான் எனக்கும் அவங்க பார்க்க போன நர்ஸ் வந்துட்டு எனக்கு கால் பண்ணாங்க. அவங்க காலி பண்ணிவிட்டு வெளியில் போயிட்டதா சொல்கிறாங்க. அவங்க எங்கே போனாங்க என்ன பண்ணுறாங்கன்னு கூட எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு இங்கே நர்ஸும் சொல்ல, இது என்ன ரொம்ப அதிசயமாக இருக்கே, நம்ம போகிற விஷயமும் நம்ம கிருஷோட பாட்டியை பார்க்க போகிற விஷயமும் ஏற்கனவே யாருக்கோ தெரிஞ்சதுனால தான் இங்கே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் கிருஷை பார்க்க விடாமவும் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வர விஷயம் அவங்களுக்கு எப்படி முதலே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. அது மட்டும் இல்லாமல் இவங்க சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இவங்க பொண்ணு இங்கே தான் பக்கத்தில் எங்கேயோ ஊரில் இருந்துக்கிட்டு இங்கே வந்து அவங்க அம்மாவையும் பையனையும் அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருக்கானா, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய விஷயம் மறைஞ்சிருக்குன்னு தான் அர்த்தம். நம்மக்கிட்ட எதுக்காக இவங்க அம்மா இதெல்லாம் மறைக்கணும்? ஃபாரினில் இருக்காங்க, வந்து பார்க்க கூட முடியலைன்னு எதுக்காக போய் சொல்லணும்? ஏன் போய் சொன்னாங்க? அதுவும் கிருஷி நம்மளை பார்க்க கூட விடலையே. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்க மண்டைக்குள்ளே போட்டு குத்திக்கிட்டே இருக்குது.
கொஞ்ச நேரத்துல நர்ஸே இங்க வந்துட்டு திரும்ப ஃபோன் பண்றாங்க. "இப்பதான் சார் அந்த மேடம் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. விஷயத்த சொன்னாங்க. அவங்க தன்னுடைய அம்மாவையும், மகனையும் வேற ஒரு இடத்துல வந்துட்டு மாத்திட்டாங்களாம். அவங்க பக்கத்துல என்ட்ட பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக. அதனால நீங்க இனிமே வர தேவையில்லன்னு சொன்னாங்க. அததான் நானும் இப்போ நான் அப்பாயின்ட்மெண்ட் பண்ண அந்த நர்ஸுக்கும் ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிட்டேன்" அப்படின்னு சொல்ல. இத கேட்ட முத்து வந்துட்டு, "சரி அவங்களோட நம்பர் இருக்கா? அத நீங்க எனக்கு அனுப்ப முடியுமான்னு?" சொல்லி கேட்கும்போது, "இல்ல சார்" அது வந்து இழுக்குறாங்க. "இல்ல நானும் வந்துட்டு கிரிஷ பார்க்கணும்ல, அதுக்காக தான். வேற எதுக்காகவும் இல்ல. அவங்க எங்களுக்கு தெரிஞ்சப்பட்டவங்க தான். ஆனா அவங்க பொண்ணோட நம்பர் என்கிட்ட இல்ல" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணோட நம்பர இங்க அனுப்புறாங்க. இது நம்ம பேசினா சரியா இருக்காது. மீனா கிட்ட குடுத்து தான் பேச சொல்லணும்னு சொல்லிட்டு மீனாவ வெளியில வர சொல்றாங்க. மீனாவும் என்னங்கன்னு சொல்லி ரொம்ப பதட்டத்தோட வெளியில வர, இங்க கீழ தான் மாடிக்கு கீழ நின்னுட்டு இருக்காங்க. அப்ப மீனா கிட்ட விஷயத்த சொல்ல மீனாவே இத கேட்டு அதிர்ந்து போறாங்க. "என்னங்க சொல்றீங்க? அந்த அம்மா எதுக்காக நம்ம கிட்ட போய் சொல்லணும்?" அப்படின்ற மாதிரி கேட்க, "அதானே மீனா எனக்கும் தெரியல. அதுவும் இல்லாம நம்ம வரப்போற விஷயம்லாம் அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுனால தான் கிறிஷ் அங்கேருந்து வெளியில அனுப்பியிருக்காங்க. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இவங்களுடைய வாழ்க்கையே மர்மமா தான் இருக்கு. என்னன்னு நம்மளும் தெரிஞ்சுக்கணும்னா, நீ இந்த நம்பருக்கு கால் பண்ணி யாரு என்ன அப்படின்ற மாதிரி நீ ஏதாவது சொல்லி விசாரி" அப்படின்னு சொல்லும்போது, "சரி குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரை தன்னுடைய ஃபோன்ல போடுறாங்க. ரோஹிணியுடைய பேர் வருது. இதை பார்த்ததும் இங்க ஒரு மீனாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. "என்ன மீனா பார்த்துக்கிட்டே இருக்க, ஃபோன் பண்ணு" அப்படின்னு சொல்லும்போது, "என்னங்க நான் இந்த நம்பர் போடும்போது ரோஹிணியுடைய பேர் வருது" அப்படின்னு சொன்ன உடனேயே, "என்ன மீனா சொல்ற? அப்போ இது அந்த பார்லர் அம்மாவுடைய நம்பரா?" அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இங்கே 2 பேருக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியா இருக்கு. சரி அப்போ கிறிஷோட பாட்டிக்கு ஃபோன் பண்ணணும்னு சொல்லி கிறிஷோட பாட்டிக்கு ஃபோன் பண்ணா ஃபோன் போக மாட்டுது. ஏன்னா, இங்க எப்படியுமே வந்துட்டு முத்துவும், மீனாவும் சும்மா இருக்க மாட்டாங்க. திரும்ப கிறிஷ தேடியும், தன்னுடைய அம்மாவை தேடியும் வந்துருவாங்க. கிறிஷ தத்தெடுக்கிறதுக்காக அவங்க இன்னமும் ரொம்பவே ஆர்வமா இருந்துட்டுருக்காங்க. அப்படி ஒண்ணு நடந்துறக்கூடாதுன்றதுக்காக, அவங்க எங்க இருக்காங்கன்ற விஷயமும் இங்க முத்து, மீனாவுக்கு தெரியக்கூடாது. அதேபோல அவங்க நம்பருக்கு ஃபோனும் வரக்கூடாதுன்னு சொல்லி, தன்னுடைய அம்மாவுடைய நம்பர வந்துட்டு மாத்திர்றாங்க. இதனால அவங்களுக்கு ஃபோன் போக மாட்டுது. இதுக்கப்புறம் தான் முத்துவுக்கு இருக்கிற சந்தேகம் இன்னும் அதிகமாயிடுது. இத மீனா கிட்ட சொல்ல, "என்னங்க இது? எனக்கே ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கு. அதே நேரம் இது எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மர்மமாவும் இருக்கு. இந்த நேரம் அவங்களுடைய ஃபோன் வந்துட்டு எதுக்காக போக மாட்டுதுன்னு" சொல்லும்போது, "இங்க உனக்கு இன்னமுமா புரியல மீனா? இப்போ நர்ஸ் சொன்ன மாதிரியே உங்களுடைய பொண்ணு வேற யாரா இருக்கும்னு நினைக்கிறேன்? இந்த பார்லர் அம்மாவா தான் இருக்கும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன்னு" சொல்ல, "அது எப்படிங்க? இவங்க மலேசியாலேருந்து வந்தவங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக கூட வேற மாதிரி நடந்திருக்கலாம்ல. நம்ம எதையுமே வந்துட்டு முடிச்சு போட்டு பேச முடியாதுலன்னு" சொல்லும்போது, ஒன்று ஒன்றா யோசிச்சு பார்க்கும்போது இது எல்லாமே சரிதான்ற மாதிரி என் மனசுக்கு தோணுது. நிச்சயமாக இந்த பார்லர் அம்மாவை ஃபாலோ பண்ணணும்னா கண்டிப்பாக நமக்கு நிறைய உண்மைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நம்பருக்கு நீ ஃபோன்லாம் ஒன்று போட வேண்டாம், இது அப்படியே இருக்கட்டும், நான் சொல்கிற மாதிரி செய் அப்படின்னு சொல்ல, இங்கே வந்துட்டு முத்து சொல்கிறது அப்படியே மீனாவும் கேட்டுக்கிறாங்க. அதுக்கு பிறகு எங்கள் வீட்டுக்கு வர பார்லர் அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. தன்னுடைய மகனையும் அதே நேரம் தன்னுடைய அம்மாவையும் இங்கே ஊருக்கு கூட்டு வந்து ரொம்ப வெளியில் அங்கே ஒரு இடத்துல வீட்டில் அவங்க தங்க வச்சுருக்காங்க வாடகைக்கு அப்படின்ற விஷயமும் இங்கே வந்து அவங்களுக்கு மனசளவில் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. இனி எப்போ வேணாலும் கிறிஷை போய் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து ரோஹிணியுமே இருந்துகிட்ருக்காங்க. அடுத்த வீக்குக்குள்ளே எப்படியாவது அவனை ஸ்கூல்லையும் சேர்த்தணும்னு அந்த ஒரு யோசனையிலே இருந்துகிட்ருக்காங்க. இந்த நிலைமையில தான் மனோஜ் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கதை பார்த்தா எங்கள் ரோஹிணி, "என்னாச்சு மனோஜ்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த லெட்டரை கையில் வச்சபடி பித்து பிடிச்ச மாதிரியே உட்காந்துருக்காங்க. "ஆமா நீ காலையிலேருந்து எங்கே போன?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் எங்கே போனேன், கிளைண்ட்டை மீட் பண்ணிட்டு தான் வரேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஏன் உனக்கு என்னாச்சு, என்ன பிரச்சனை இப்போ?" அப்படின்னு இங்கே வந்து ரோஹிணி ரொம்ப சத்தமாக கேட்க, "இப்போ எதுக்கு என்கிட்ட கோவத்தை காட்டுற, ஏற்கனவே நான் செம்ம டென்ஷனில் இருக்கேன்னு" சொல்லிட்டு இந்த லெட்டரை எடுத்து நீட்டுறாங்க. இதை பார்த்ததுமே எங்கள் ரோஹிணிக்குமே ரொம்ப அதிர்ச்சியாகுது. "என்ன மனோஜ் இதெல்லாம், யார் கொண்டு வந்து கொடுத்தா இந்த லெட்டர்?" அப்படின்னு கேட்க, அதுக்கு இங்கே மனோஜ் வந்துட்டு, "யார் என்னன்னே தெரியல ரோஹிணி, இப்போ நேராகவே லெட்டரை கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதை பிரித்து பார்க்குறதுக்குள்ளே அந்த ஆளை காணோம். நானும் வெளியில் போய் விசாரித்தா யாருக்கும் எதுவும் தெரியலன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இதில் போட்டிருக்கிறது மாதிரி உண்மையிலேயே நடந்துருமா என்ன?" அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறாங்க. "ஏற்கனவே உங்ககிட்ட உனக்கு ஒரு லெட்ரு கொண்டு வந்து கொடுத்தான், அது போல் நடந்துச்சா என்ன? உன்னை பயமுறுத்தணுங்கிறதுக்காக யாரோ பார்க்குற வேலை தான் இது. அதனால் இதெல்லாம் மனசுக்கு எடுத்துக்காதன்னு" சொல்லும்போது, "அந்த சாமியாரை போய் பார்த்துட்டு வந்த வரைக்கும் நல்லா தான் இருந்தேன். நீ போய் ஏதோ ஒரு சாமியாரை பார்த்துட்டு வந்து எனக்கு கருங்காலி மாலைன்னு சொல்லி அதை என் கழுத்தில் போட்டு விட்ட. அதுக்கப்புறத்துலேருந்து எனக்கு எதுவுமே சரியில்லை" அப்படின்ற மாதிரி சொல்ல, "இப்போ என்ன சொல்ல வர, நான் போய் உனக்காக வாங்கிட்டு வந்தது சரியில்லைன்னு சொல்கிறியான்னு" கேட்கும்போது, அதுக்கு எங்கள் மனோஜ், "நான் அப்படி சொல்லவில்லை ரோகிணி, இப்போ எதுவுமே நமக்கு சரியாக நடக்க மாட்டேதே, திரும்பவும் நான் அந்த சாமியாரை போய் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் மனோஜும் ரோஹிணிகிட்ட, ரோஹிணி மனசளவில் இவர் எப்பவுமே திருந்த போகிறதே கிடையாது, சாமியார் அப்படி இப்படின்னு அதை நம்பியே போயிட்டுருக்காரு நினச்சி, இங்கே தான் வேற கருங்காலி மாலைன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து கொடுத்து அவருக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துகிற மாதிரி செஞ்சுட்டோம். இப்போ நான் என்ன சொன்னாலும் மனோஜ் திருந்த போகிறதே கிடையாது அப்படின்றதுனால சரின்ற மாதிரி தலையாட்டிடுறாங்க.
ஆனால் மனோஜுக்கு தூக்கமே வரல. ஆனால் எங்கள் ரோஹிணி தன்னுடைய மகன் நினப்பிலையும் அம்மா நினப்பிலையும் கொஞ்சம் நிம்மதியாக தூங்குறாங்க. அதே நேரம் எங்கள் முத்து மீனாவுக்கு சுத்தமாக தூக்கமே வரல. அடுத்த நாள் பொழுது எப்போ விடியும், அடுத்த நாள் எப்படி நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணலாம், எங்கே கண்டுபிடிக்கலாம், என்ன எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப பதட்டத்தில் இருக்காங்க. அடுத்த நாள் ரோஹிணி எப்பொழுதும் போல் எங்கள் பார்லர் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வித்யாவை வர சொல்லி வித்யா கூடவே போகிறாங்க. ஏன்னா நம்ம பையனை கூட்டிகிட்டு எப்படியாவது ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப வேகமாக போக எங்கள் மீனாவும் ரொம்ப அவசரமாக பூ எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. எங்கே மீனா கிளம்புறேன்னு இங்கே கேட்குறாங்க விஜயாவும். அத்தை நான் பூ முக்கியமான ஒருத்தவங்க ஃபோன் பண்ணியிருக்காங்க, நான் கொடுக்க போகணும்னு சொல்லிட்டு கிளம்ப இங்கே அதுக்கு விஜய சொல்கிறாங்க, இப்படி காலங்காலத்தில் கிளம்பி போயிட்டேன்னா வீட்டு வேலையெல்லாம் யார் பார்க்குறதுன்னு சொல்ல, நான் எல்லாம் முடிச்சு வச்சுட்டேன் டீ மட்டும் இருக்குது, அதை மாமாவுக்கு மட்டும் எடுத்து கொடுத்துருங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எதுவுமே பேசாமல் பூ எடுத்துக்கிட்டு ரொம்ப அவசரமாக கிளம்பி கீழே போகிறாங்க. அதுக்குள்ளே ரோஹிணி தன்னுடைய ஃப்ரெண்ட் வித்யா கூட பைக்கில் போகிறத பார்த்துட்டு பின்னாடி ஹெல்மெட் எடுத்து மாட்டிக்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே தன்னுடைய அதாவது முத்துவுக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க, நான் கிளம்பிட்டேங்க, நீங்கள் சொன்ன மாதிரி நான் ரோஹிணியை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்ல, ஆமாம் மீனா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோ, நீ வண்டியில் போகிறதுனால எப்படியுமே வந்துட்டு மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் நீ ஒரு ஆட்டோ பிடிச்சிப்போ அப்படின்னு சொல்லும்போது அது தாங்க நானும் செய்யணும்னு நினச்சேன், இங்கே ஒரு இடத்துல ஆட்டோ நிற்கிது, நான் அதை எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய வண்டியை போட்டுட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. ரோஹிணி நேராக ரொம்ப ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு ஓரத்தில் இருக்க அங்கே ஒரு ரெண்டுக்காக வாடகை விட்டுருக்க அந்த வீட்டுக்கு போகிறாங்க. ரோஹிணி என்ன இங்கே வராங்க, ஒருவேளை கிளைண்ட் மீட் பண்ண வராங்களா இல்லை வேறு யாரையும் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது இங்கே அப்போ தான் வெளியில் நிற்கிற கிறிஷோட பாட்டியும் பார்க்குறாங்க. வந்துட்டியா ரோஹிணி, கிறிஷ் உனக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கான், புது ஸ்கூலுக்கு போகணுன்ற ஆர்வத்தில் அவன் ரொம்ப ஆர்வமாக இருக்கான்னு சொல்லும்போது வா கிறிஷ் போகலான்னு சொல்லி அந்த பைக்கில் எடுத்து நிறுத்தி தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ தான் இங்கே பார்த்த மீனாவுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. உடனே இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா முத்துவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்ல, இதோ நான் இப்போ வந்துடுறேன் மீனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அறக்க பறக்க அந்த சவாரியை கொண்டு விட்டுட்டு இங்கே மீனா சொன்ன அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்துடுறாங்க. என்ன மீனா உண்மையிலேயே நீ பார்த்தியான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாங்க நேற்று நான் கூட இங்கே ரோஹிணி மேலே கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது, கண்டிப்பாக அப்படி எதுவும் இருக்காதுன்னு, ஆனால் இப்போ நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இவங்க எவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிருக்காங்க பாருங்கள், இங்கே தனக்கு ஒரு அம்மா இருக்கிறத மறைச்சிருக்காங்க, எனக்கு ஒரு மகன் இருக்கிறத மறைச்சிருக்காங்க, இதையெல்லாம் மறைச்சி இங்கே மனோஜை கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அது மட்டுமா தான் மலேசியா பணக்காரங்கன்னு சொல்லி வீட்டில் எல்லாரையும் ஏமாத்திருக்காங்க, இப்போ வரைக்கும் இதை என்னால் ஏமாற்ற நம்பவே முடியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலைகிருகிறது உட்கார, என்ன மீனாச்சு உனக்கு இப்போயே இப்படி தலை சுற்றுதே, அப்போ அம்மாவோட நிலைமையை யோசிச்சு பாருன்னு சொல்லும்போது எனக்கு அதாங்க ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதனால் நீ எதுக்கு பயப்பட வேண்டியது அந்த பார்லர் அம்மா தானே, சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்குள்ளே கூப்பிடுறாங்க. இப்போ எதுக்குங்க அங்கே அப்படின்னு சொல்லும்போது, நீ வா மீனா, கையும் களவுமா சிக்கினத்துக்கு பிறகு இதுக்கப்புறம் மறைக்க வேண்டியதுக்கு என்ன இருக்குது, வா போகலான்னு சொல்லி இங்கே வந்து மீனாவை கூப்பிடுறாங்க. மீனா முத்து ரெண்டு பேருமே அந்த வீட்டுக்குள்ளே போக அதை பார்த்து இங்கே கிறிஷோட பாட்டி அதிர்ந்து போய் நிற்கிறாங்க. என்னம்மா நாங்கள் வருவோன்னு எதிர்பார்க்கலல்ல, நாங்கள் இப்படி திடீர்னு உங்கள் முன்னாடி வந்து நின்று அதிர்ச்சி கொடுப்போன்னு எதிர்பார்க்கலல்ல, ஆமாம் கிறிஷங்க நீங்கள் எப்போ இங்கே வந்தீங்க, இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் எங்களுக்குள்ளே இருக்குது, ஆனால் இது எல்லாத்துக்கும் விட கிடைச்சதுக்கு பிறகு அதை பற்றி நான் எதுக்கு உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு இங்கே முத்து சொல்ல, என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்க இங்கே முத்து மீனா எல்லா விஷயமும் தெரிஞ்சுட்டு பேசுகிறாங்களா இல்லை தெரியாமல் பேசுகிறாங்களான்னு புரியாமல் இங்கே வந்து கிறிஷோட பாட்டியும் அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. முத்துவும் மீனாவும் அப்படியே அதிர்ச்சியில் இங்கே அவங்கள ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்க அப்படியே அம்மா தலை குனிஞ்சு நிற்க அந்த நேரம் பார்த்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா கிறிஷை கூட்டிகிட்டு வீட்டுக்கும் வந்துடுறாங்க. ஸ்கூலும் கொஞ்சம் பக்கத்தில் இருந்ததுனால தான் அட்மிஷன் போட்டுட்டு இங்கே கிறிஷை கூட்டிகிட்டு இங்கே வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டுக்குள்ளே வராங்க. கிறிஷ் வந்துட்டு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போக அங்கே ஓடி போகிற கிறிஷ் வந்துட்டு முத்துவையும் மீனாவையும் பார்த்துட்டு அப்படியே எதுவுமே பேசாமல் அங்கனே நின்றுடுறாங்க. என்னம்மா நடக்குதுங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் உள்ள வித்யா வந்துட்டு கலகலன்னு பேசிட்டு உள்ளே நிற்கிற மீனாவை பார்த்து அதிர்ச்சியில் அவங்க பேச்செல்லாம் அப்படியே மறைஞ்சு போக பின்னாடி வர ரோஹிணி என்னடி அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே உள்ளே வராங்க. இப்போ அவங்களும் முத்து மீனாவை பார்த்ததுக்கு பிறகு பேச்சு முச்சே இல்லாமல் நின்றுட்டுருக்காங்க. என்ன பார்லரம்மா, யாருக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக தானே இப்படி ஊருக்கு வெளியே கொஞ்சம் தூரம் தள்ளி இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி நம்ம யார்கிட்டேருந்து எல்லார்கிட்டேருந்து தப்பிச்சுக்கலாம்னு நினச்சிங்க, ஆனால் ஒரு விஷயத்த நீங்கள் மறந்துட்டீங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல எங்கள் ரோஹிணிக்கு அப்படியே தலைகால் புரியாமல் வருது. அதுக்கு சொல்கிறாங்க, இல்லை என்னதான் இருந்தாலும் உங்கள் நர்ஸ் மூலமாக உங்கள் விஷயத்த வந்துட்டு வெளியில் 4 பேருக்கு தெரிகிற மாதிரி செஞ்சிட்டிங்களே, அது உங்களுடைய முட்டாள்தனம் தானே, இவ்வளோ நாள் மறைச்சி வச்ச விஷயமெல்லாம் நீங்கள்
ஏற்பாடு பண்ண நர்ஸ் மூலமாகவே வெளியில் வந்துடுச்சு மேடம் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட இங்கே ரோஹிணி அப்படியே பதறி துடிச்சு போகிறாங்க. ஏன்னா நர்ஸ்க்கு முன்னாடியே இங்கே அவன் அம்மான்னு சொல்லி கூப்பிட்ருக்கான். அது மட்டும் இல்லாமல் தான் தான் பொண்ணுன்ற மாதிரியும் காட்டிக்கிட்டாங்க. இப்படி எல்லா விஷயமும் நடந்ததுனால தான் அந்த நர்ஸு முத்துக்கிட்ட சொல்ல, முத்துவும் இப்போ நல்ல விஷயத்தவே கண்டுபிடிச்சிட்டாரு. இப்போ இது எல்லாமே நடந்ததுனால ஈஸியாக சிக்கிக்கிட்டாங்க இப்போ ரோஹிணி. இங்கே எதுவுமே பேச முடியாமல் ரொம்ப நில குளிஞ்சு நின்றுட்டுருக்காங்க கிறிஷோட பாட்டி. கிறிஷ் ஓடி வந்து தான் பாட்டி பக்கத்தில் நிற்க, நீங்களே இப்படி செய்வீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. உங்கள் பொண்ணோட வாழ்க்கைக்காக இப்படி அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில் விளையாடுவீங்களா? மனோஜுக்கு இந்த விஷயம் தெரியுமா? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவன் எல்லாத்துலேயும் எப்படிப்பட்டவன்னு எனக்கு சின்ன வயசுலேருந்து நல்லா தெரியும். அப்படிப்பட்டவன் கண்டிப்பாக இந்த ரோஹிணிக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா இவன் அதை வந்துட்டு யோசிச்சு பார்த்துருக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லி இங்கே மனோஜை பற்றி பேச, இதை கேட்ட ரோஹிணி கண்கலங்கி இங்கே பார்த்துட்டே இருக்காங்க. வித்யாவும் நின்றுட்டுருக்க, இதுக்கு நீயும் உடந்தையா அப்படின்ற மாதிரி இங்கே வித்யாவை பார்க்க, இங்கே வித்யாவுக்கு எதுவுமே பேச்சு மூச்சு வரமாட்டது. மீனாவை பார்த்து தலை குனிஞ்சபடி நின்றுட்டே இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் இவ்வளோ பெரிய பிளான் பண்ணி ஒரு குடும்பத்துக்குள்ளே வந்திருக்க, ஆனால் இங்கே வந்த நீ உன் அம்மாவையும் உன் மகனையும் இப்படி தவிக்க விட்டுருக்க. இப்படி எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு நீ அந்த வீட்டில் சந்தோஷமா இருக்கியா? இல்லவே இல்லையே. அடுத்தவங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்திட்டு இருக்க. அடுத்தவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கறதுனால தான் நீ இன்னமும் அந்த வீட்டில் சந்தோஷமா இல்லாமல் இருந்துட்டு இருக்க. அது முதல்ல உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லி இங்கே இங்கே ரோஹிணியை பார்த்து கேள்வி கேட்குறாங்க முத்துவும். இதுக்கப்புறம் இங்கே ரோஹிணியால் எந்த பதிலுமே பேசக்கூட முடியலை. அப்படியே நல்லா குளிஞ்சு நின்றுட்டுருக்க, இந்த விஷயத்தை எதுக்குமே நான் இதுக்கப்புறம் மூடி மறைக்கணும், வா போகலாம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ரோஹிணி கையெடுத்து கும்பிட்டு நிற்கிறாங்க. ஆனால் அதையெல்லாம் கேட்காத முத்து, இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட நம்ம இருக்கக்கூடாது, இந்த விஷயத்த வீட்டில் போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லிதாகணும் அப்படின்னு இங்கே மீனாவை பிடிச்சு அழுதுகிட்டு வேகமாக போக, மீனா வந்துட்டு எங்கள் கிறிஷை பார்த்து திரும்பி பார்த்தபடியே போகிறாங்க. என்னங்க கிறிஷ்னு சொல்ல, நீதான் வேணா கிறிஷ்னு கிறிஷ் மேலே உயிராக இருக்க. ஆனால் அவங்க அப்படி நினைக்கவே இல்லையே. நம்ம வந்தப்போ என்ன செஞ்சாங்க, இந்த கிறிஷை கண்ணிலே காட்டக்கூடாதுன்றதுக்காக அவன் தங்கி படிக்கிறான் அப்படி இப்படின்னு பொய் சொல்லலை, நம்மளை ஏமாத்தலை. இப்படிப்பட்டவங்களுக்காக நம்ம இதுக்காக யோசிக்கணும். நீ வா மீனா போகலான்னு சொல்லி எங்கள் மீனாவை கூட்டிகிட்டு போக, எங்கள் ரோஹிணியை பார்த்து அவங்க அம்மா முறைக்கிறாங்க. எல்லாம் உன்னால தான் கிறிஷ் மேலே இவ்வளோ பாசமாக இருந்தாங்க. இந்த விஷயத்த பொறுமையாக எடுத்து சொல்லி வீட்டில் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு இருக்குன்னு சொல்லும்போது எதையுமே கேட்காம இப்படி தெரியாமல் செய்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சு கடைசியில் உன் வாழ்க்கையும் இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கும் போது, கடைசியில் உன்னோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ரோஹிணி அப்படின்னு சொல்லி எங்கள் கிறிஷோட பாட்டி கண்கலங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே ரோஹிணியும் வேற ரொம்ப பயந்து போய் இருக்காங்க. இப்போ என்னடி பண்ணுறது, இப்போ நம்ம இங்கே நின்றுக்கிட்டே இருந்தால் எந்த பிரச்சனையும் சமாளிக்க முடியாது, வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, இங்கே பாரு ரோஹிணி, அங்கே போய் திரும்பவும் போய் சொல்கிற வேலை வச்சுக்காத. அங்கே போய் முத்து மீனா என்ன சொன்னாங்களோ அதுக்கெல்லாம் ஆமான்னு தலையாட்டுறது மட்டும் இல்லாமல் உன் மேலே தப்பு இருக்குன்றதை ஒத்துக்கோ. அது மட்டும்தான் உனக்கு இருக்கிற ஒரே வழி. அதை விட்டுட்டு எப்போதும் போல எங்கள் மீனா மேலேயும் முத்து மேலேயும் பழியை போட்டு தப்பிக்கலான்ற ஒரு எண்ணம் உனக்கு இருக்கவே கூடாது. அடுத்தவங்க மேலே பழி போடுறதும் ஒரு அளவுக்கு தான். அதை முதல்ல புரிஞ்சுக்கொண்டு தன்னுடைய மகள் ரோஹிணி எச்சரிக்கிறது மட்டும் இல்லாமல், இப்போ உன் வாழ்க்கையை நினச்சி எனக்கு இன்னும் பயம் அதிகமாகிட்டே இருக்குது. இன்னும் இந்த பதட்டத்தில் எனக்கு என்னெல்லாம் ஆக போகுதோ அப்படின்னு இங்கே ரொம்ப பதறி அடித்து தன்னுடைய பேரனையும் பிடிச்சிக்கிட்டு அழுதுட்டு நிற்க, இங்கே வித்யாவை கூட்டிகிட்டு ரோஹிணி ரொம்ப பரபரப்பாக வீட்டுக்கு கிளம்புறாங்க.